இப்போ நம்ம பார்க்க போகிறது பேட்ச் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன, ஒரு ஐடி சப்போர்ட்குள்ளே பேட்ச் மேனேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு வேலை செய்யுது, ஸோ எதுக்காக நம்ம பேட்ச் மேனேஜ்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற என்டையர் டீட்டெயில்ஸை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த பேட்ச் மேனேஜ்மெண்ட்டோட ஆரிஜின் என்ன, ஸோ இது எதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம், அண்ட் தென் இந்த பேட்ச் மேனேஜ்மெண்ட் இல்லைன்னா நமக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், அண்டு கடைசியாக நம்ம ஒரு குவிஸோடு பார்த்து முடிக்கலாம். ஓகேவா? பேட்ச் மேனேஜ்மெண்ட்னா என்ன? ஸோ ஒரு ப்ராசஸ் டு அப்டேட் அப்படின்றது, அதாவது நீங்கள் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் ஆகட்டும் இல்லை ஆப்பிள் ஐஃபோன் யூஸ் பண்ணாலும் சரி, ஒரு அப்டேட் நடக்குது, எய்தர் இன் சாஃப்ட்வேர் ஆர் ஹார்ட்வேர், இதில் ஒரு அப்டேட் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல பேட்ச் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை வரும். ஸோ எதுக்காக அப்டேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு செக்யூரிட்டியை என்ஷூர் பண்ணுறதுக்காக, ஒரு ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக, அண்ட் பர்ஃபார்மன்ஸை ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி கூகுள் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசாக வளர்ந்து போயிருக்கு. பட் கூகுள் ஆக்சுவலாக ஆரம்ப காலத்தில் எப்படியா இருந்தது, நம்ம கீபேட் ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா கூகுளை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அப்போ வந்து ஒரு சர்ச் பார், அது கீழே ஒரு சர்ச்ன்ற பட்டன், வேறு எதுவுமே கிடையாது. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கூகுளில் எக்கச்சக்கமான அப்ளிகேஷன்ஸ் வந்துச்சு. சிங்கிள் சைன் ஆன் மெத்தடில் லைக் ஜிமெயில், கூகுள் டிரைவ், கூகுள் மீட், அதுக்கப்புறம் இந்த கூகுள் நியூஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே ஒவ்வொன்று அப்டேட் தான். ஒரு புது அப்ளிகேஷன் அப்படின்றத தாண்டி அங்கேருந்து இங்கே அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது அப்டேட் தான். இந்த புது அப்டேட் தான் வந்து பார்த்திங்கன்னா பேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேட்சில் வந்து பார்த்திங்கன்னா நாட் ஓன்லி ஒரு ஃபீச்சரை எனேபிள் பண்ணுறது, முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம். அப்டேட் அப்படின்றது ஃபீச்சரை மட்டும் எனேபிள் பண்ணுறது கிடையாது, டிசேபிள் பண்ணுறது, இல்லை செக்யூரிட்டி பக் இருந்திருக்கும் அதை வந்து கண்டுபிடிச்சி அதை ஃபிக்ஸ் பண்ணி அப்டேட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே பேசிக்காக அப்டேட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தாவே அந்த இடத்துல பேட்ச் அப்படின்றது வந்துடும். ஸோ வித்தவுட் பேட்சிங் சிஸ்டம் வந்து கண்டிப்பாக நமக்கு அட்டாக்குள்ளே உள்ளாக்கப்படும். அதாவது இப்போ என்னோடய லேப்டாப் இருக்குது, விண்டோஸ் வந்து பேட்ச் விடலாம் அப்படின்னா எனக்கு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம சிஸ்டம் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு நாளும் அப்டேட் வர்றதுக்கு மிக முக்கியமான காரணமே இந்த செக்யூரிட்டி இஷ்யூ தான். ஸோ இந்த செக்யூரிட்டி இஷ்யூவை நம்ம ப்ராப்பராக பார்க்குறதுக்கு நிறைய விஷயங்கள் முக்கியமாக இருக்குது. ஸோ அந்த நிறைய விஷயங்கள் முக்கியமாக இருக்கிறதுல முக்கியமான விஷயம் என்னென்னா செக்யூரிட்டி த்ரெட். இந்த செக்யூரிட்டி த்ரெட்னா ரேன்சம்வேர், மால்வேர், ட்ரோஜன்வேர், ஃபிஷிங் அட்டாக், இந்த மாதிரி எக்கச்சக்கமான அட்டாக்ஸ் வரும். அந்த அட்டாக்லேருந்து நம்ம ப்ரொடெக்டடாக இருக்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்ச் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே முக்கியம். ஒரு பேட்ச் பண்ணுறாங்க அப்படின்னா சாஃப்ட்வேரில் இருக்கிற பக் இதை ஃபிக்ஸ் பண்ணணும். இதுதான் வந்து பார்த்தோன்னா முக்கியமான விஷயம் ரிகார்டிங் டு பேட்ச் மேனேஜ்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயமா என்ன பார்க்கப்படுதுன்னா, ஒரு ஃபீச்சர்ஸை எனேபிள், அது இம்ப்ரூவ் பண்ணுறது, ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம யூடியூப் வந்து இருக்குது, இந்த யூடியூப்பில் வீடியோஸ் போடுறோம். முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் வியூஸ் போச்சுன்னா அந்த யூடியூப் திணறும் அந்த வீடியோக்கு. ஆனால் இன்றைக்கி 100 கோடி வியூஸ் போனாலுமே தாங்குது. ஏன்னா ஃபீச்சரை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு தேவையான டேட்டா சென்டரை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. இதில் வந்து சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ISO 9001 2008 கம்பெனி அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க, HIPAA ரெகக்னைஸ்டு கம்பெனி அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் என்னென்னா கம்ப்ளைண்ட்ஸோட ரெக்யர்மெண்ட். அதாவது இது வந்து ஒரு கைட்லைன்ஸ், ISO அப்படின்றது ஒரு கைட்லைன்ஸ். இந்த கைட்லைன்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம கம்பெனி, நம்ம அப்ளிகேஷன் இதெல்லாம் ரன் ஆகுதா அப்படின்னா அந்த சர்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ HIPAA அப்படின்றதுமே ஒரு ரெகுலேஷன், GDPR அப்படின்றது ஒரு ரெகுலேஷன் தான். ஸோ இந்த ரெகுலேஷன்லாம் பேஸ் பண்ணி நடக்குது அப்படின்றத கொண்டு வரது எங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட்ஸ் ரெக்யர்மெண்ட் தான். ஸோ எதுக்காக வந்து இந்த மாதிரியான பேட்ச் மேனேஜ்மெண்ட்டை எடுத்துகிட்டு வராங்க, அகைன் செக்யூரிட்டி இஷ்யூ அப்படின்றத சொல்கிறத தாண்டி நம்ம கம்பெனிக்கு எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த பேட்ச் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே முக்கியமாக இருக்குது. கைண்ட் ஆஃப் அப்டேட் தான், ஆனால் வந்து அதில் செக்யூரிட்டி ஃபிக்ஸு, பக் ஃபிக்ஸு, ஃபீச்சர் அப்டேட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். பேட்சில் நிறைய டைப் இருக்குது. அதில் முக்கியமாக 5 டைப் இருக்குது. இந்த 5 டைப் என்னென்னா செக்யூரிட்டி பேட்ச், பக் ஃபிக்ஸ், ஃபீச்சர் அப்டேட், ஹாட் ஃபிக்ஸ், சர்வீஸ் பேக் அப்படின்னு 5 இருக்குது. இதில் செக்யூரிட்டி பேட்ச்னால் என்னென்னா, நம்மளுடைய அப்ளிகேஷனில் நம்ம வந்து ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கோடு எழுதியிருப்போம். அந்த கோடில் நிறைய வல்னரபிலிட்டிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னென்னா ஈஸியாக லாகின் பண்ணுறது, இல்லை இப்போது நம்ம பாஸ்வேர்டே கரெக்டாக போட லாகின் பண்ணுறது. இதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன். இந்த செக்யூரிட்டி ஃபிக்ஸ்க்கு வந்து பேட்சுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன்.
1990s காலகட்டத்தில் மைக்ரோசாஃப்டோட கேம், அதாவது இந்த ஜாய்ஸ்டிக் வச்சு விளையாடுவாங்க இல்லையா, இந்த கேம் வந்து வருது. ஸோ அவங்க வந்து சிடியாக விற்பாங்க. இப்போ நம்ம எப்படி வந்து பார்த்திங்கன்னா செட்டாப் பாக்ஸ், ஜியோவில் செட்டாப் பாக்ஸ் வாங்குகிறோம், தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளே ஸ்டேஷன் மாதிரியான ஒரு டிவைஸை வாங்கிட்டு வந்து கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி நம்ம விளையாடுவோம், கரெக்டாக? அதே மாதிரி அன்றைக்கி என்னவா இருந்துச்சுன்னா ஒரு சிடி, அந்த சிடியில் தான் வந்து பார்த்திங்கன்னா கேமே வரும். ஸோ இந்த கேமில் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணணும். இது பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா அது ப்ராப்பராக வந்து கேம் ப்ளே பண்ண முடியும். ஒரு முறை அவங்க அப்பாவும் அவங்க பையனும் வந்து பார்த்திங்கன்னா விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ விளையாடிட்டு சொல்ல அப்பா வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெளியில் போயிருக்காரு, லாக் பண்ணிட்டு போயிட்டார். அந்த பையன் வந்து பாஸ்வேர்டு போடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நிறைய பாஸ்வேர்ட் போட்டான், தப்பாக வந்துச்சு. ஆனால் ஒரு 4-5 ஸ்பேஸை விட்டு என்டர் அடித்தோடனே அது லாகின் ஆகிடுச்சு. இந்த 4-5 ஸ்பேஸை விட்டு லாகின் ஆனோடனே இது எல்லா சிடிலையும் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. இதான் மைக்ரோசாஃப்ட்டுக்கு அவங்க அப்பா வந்து மெயில் பண்ணுறாரு. ஒன்ஸ் அதை மெயில் பண்ணோடனே அந்த மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பக்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக்யூரிட்டி பேட்சாக அப்டேட் பண்ணி அவங்க அந்த வல்னரபிலிட்டியை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஏன்னா 4 ஸ்பேஸ் தட்டி என்டர் அடித்தா கேம் விளையாட முடியும்னா யார் வேணாலும் சிடி வாங்கி விளையாடலாம் இல்லையா? இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள், அது யூசர்கிட்ட இருந்து இன்புட்டாக வருது, கன்சியூமர்கிட்ட இருந்து இன்புட்டாக வருது, நம்ம டெஸ்டிங் டீமில் வந்து டெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பர்டிகுலராக விஷயங்கள் நடக்கும். ஓகேவா? ஸோ பேசிக்காக இந்த ஸ்டோரி என்ன சொல்ல வருது அப்படின்னா, இந்த செக்யூரிட்டி பேட்ச் இல்லை அப்படின்னா மைக்ரோசாஃப்டோட அந்த கேமிங் இண்டஸ்ட்ரியே வந்து பார்த்திங்கன்னா காலியாக இருக்கும். ஸோ அதை ப்ராப்பராக கண்டுபிடிச்சி அந்த பேட்ச் மீன்ஸ் அந்த 4 ஸ்பேஸ் நமக்குன்னா என்டர் பண்ணால் லாகின் ஆகுது இல்லையா, அந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சி அவங்க வந்து சரி பண்ணாங்க. ஸோ இதுதான் பேசிக்காக இருக்கக்கூடிய விஷயம். நெக்ஸ்ட்டு பக் ஃபிக்ஸ். இந்த பக் ஃபிக்ஸ் அப்படின்றது இப்போ நம்ம விளையாடிட்டே இருக்கோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கூகுள் க்ரோமில் வந்து டைனமோ கேம், சரியா, அதில் அப் அண்ட் டவுன் தான் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலே இருக்கும். இப்போ அப் பண்ண சொல்ல அப் ஆகுது, ஆனால் டவுன் பண்ண சொல்ல டவுன் ஆகலை அப்படின்னா அது ஃபங்க்ஷனாலிட்டி இஷ்யூ. ஸோ அந்த ஃபங்க்ஷனாலிட்டி இஷ்யூவை நம்ம ஒரு கோடு கொடுத்து சரி பண்ணுறோம் அப்படின்னா தட்ஸ் கால்ட் அஸ் பக் ஃபிக்ஸ். இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் த கேம், நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டாலுமே இது நடக்கும். ஓகேவா? பக்கை ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. ஸோ இது பேசிக்காக நடக்கிறதுக்கான காரணம் வந்து அந்த ஃபங்க்ஷனல் எரர்ஸை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு ஃபீச்சர் அப்டேட். ஒரு ஃபீச்சர் அப்டேட் அப்படின்றது ஒரு நியூ ஃபீச்சரை வந்து ஆட் பண்ணுறது. இந்த நியூ ஃபீச்சர் ஆட் பண்ணுறதுனா வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் வெறும் மெசேஜ் மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சு, குரூப் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஆடியோ கால் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வீடியோ கால் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் போடுறது எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த ஸ்டேட்டஸில் இமேஜ் மட்டும் வைக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டை எடுத்துகிட்டு வந்தாங்க. இமேஜ், வீடியோ அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்தாங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடியோ நோட்டு கூட நம்ம வாய்ஸ் நோட்டாக ஸ்டேட்டஸ் வைக்க முடியும்னு எடுத்துகிட்டு வந்தாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அப்டேட். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர் அப்டேட் பண்ணுறதே பார்த்திங்கன்னா இந்த பேட்சில் தான் வரும். ஸோ அந்த பேட்சை வச்சு தான் ஃபீச்சரை அப்டேட் பண்ணுறாங்க. ஓகேவா? அண்டு வந்து இந்த ஃபீச்சரை தாண்டி ஹாட் ஃபிக்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது. அதாவது கிரிட்டிக்கலான இஷ்யூ அர்ஜென்ட் இமீடியட்டாக பண்ணுவாங்க. அதாவது கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க, திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேக்கிங் சஸ்பெக்ட் வந்து நடந்திருக்கும், டக்குன்னு அவங்க உள்ளே வர மாதிரி லாகின் காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த டைம் என்ன பண்ணுவாங்கன்னா ஹாட் ஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கோடு எழுதி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஹாட் ஃபிக்ஸ் அப்படின்ற அந்த ஒரு பேட்ச். சர்வீஸ் பேக் அப்படின்றது கலெக்ஷன் ஆஃப் பேட்சஸ் அப்படின்னு, அதாவது நிறைய பேட்ச் இருக்கும். சர்வீஸ் பேக் அப்படின்றது இப்போது விண்டோஸ்லாம் அப்டேட் கொடுக்குறாங்க இல்லையா, ஒரு அப்ளிகேஷன் அப்டேட் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் பர்பஸுக்காக கொடுக்கப்படுற ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் டைமே இல்லை, நம்ம செக்யூரிட்டி பேட்சும் பொறுமையாக கொடுத்துக்கலாம், நம்ம வந்து பக்கேயும் பார்த்திங்கன்னா பொறுமையாக கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் எடுத்து ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் ஒரு ரிலீஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ தட்ஸ் கால்ட் அஸ் சர்வீஸ் பேக். ஸோ இந்த 5 டைப்பும் புரிஞ்சுதான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு 2 கண்ட்ரோல் தான். அப் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் போயிட்டே இருக்கும், டவுன் பட்டன்னா இங்கே டவுன் ஆகும். கரெக்டாக? இப்போ அப்புனா மேலே போயிடும், அப்புனா மேலே போயிடும், அப்புனா மேலே போயிடும். இப்போ நான் டவுன் பண்ணால் அது டவுன் ஆகணும். ஒருவேளை டவுன் பண்ண சொல்ல இந்த டவுன் அப்படின்றது நடக்கலை அப்படின்னா தட்ஸ் கால்ட் அஸ் பக். நான் டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணுறேன், அது ப்ரெஸ் ஆகலை. ஸோ அதை சரி பண்ணுவாங்க. இப்போ இன்னொன்று, இப்போ குரோமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே ப்ளஸ் பட்டன் அழுத்துறேன், நான் கர்சரை வச்சு ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த இடத்துல அது ப்ரெஸ்ஸிங் வந்து பார்த்திங்கன்னா நடக்கணும், ஒரு நியூ டேப் ஓப்பன் ஆகணும், இதுக்கான கோடு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ இது நடந்துச்சுன்னா குரோம் ப்ரௌசர் இந்த இடத்துல சரியாக இருக்குது. ஓகேவா? இப்போ நான் டைப் பண்ணுறேன், இப்போது இன்டர்நெட் ஸ்பீட் டெஸ்ட் அப்படின்னு போடுறேன். இதை நான் டைப் படித்தேன்னா எனக்கு இன்டர்நெட் ஸ்பீட் டெஸ்ட்டுக்கு ரிலேட்டடாக எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது. ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் கூகுள் வந்து ப்ராப்பராக வேலை செய்யுது. ஒருவேளை இங்கே இன்டர்நெட் ஸ்பீட் டெஸ்ட் இல்லாமல் நான் கேள்வி கேட்டதுக்கு சம்மந்தமே இல்லாமல்
வேறு எதாவது எடுத்துகிட்டு வந்து கொடுத்துச்சுன்னா அப்போ கூகுள் அந்த இடத்துல பிரச்சனை இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபங்க்ஷனாலிட்டி இஷ்யூ. ஒன்றும் இல்லை, நம்ம கண்டினியூஸ் அப்கிரேடில் இருந்துகிட்டே இருப்போம். ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. டீம் வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி டீம் வேலை பார்க்க சொல்ல ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுரும். ஒரு சின்ன லைன் ஆஃப் கோடு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கும். ஸோ வேறு ஒரு ஃபீச்சர் அப்டேட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி சம்மந்தமே இல்லாத இன்னொரு ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா பாதிப்படையும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா ஃபியூச்சர் அப்டேட் செக்யூரிட்டி பேச்சஸ்லாம் பண்ணாமல் இருக்கவும் முடியாது. ஏன்னா ஹேக்கர்ஸ் அங்கே வளர்ந்துக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்போ ஹேக்கர்ஸ்க்கான த்ரெட்டுமே அதிகமாகும். ஸோ அதுக்கு ஈக்குவலாக இவங்க ஓடி அதுக்கான செக்யூரிட்டிலாம் பார்த்திங்கன்னா பலப்படுத்திக்கிட்டு தான் இருக்கணும். ஒருவேளை பலப்படுத்தலை அப்படின்னா ஹேக்கர்ஸ் வந்து மொத்த டேட்டாவை எடுத்துகிட்டு போயிடுவான். பேட்ச் மேனேஜ்மெண்ட்டோட லைஃப் சைக்கிள் என்னவாக இருக்கும்? ஒரு பேட்ச் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னவாக இருக்கும்? ஃபஸ்ட்டு ஒரு இஷ்யூவை ஐடென்டிஃபை பண்ணணும். இஷ்யூ இருந்தால் தான் நம்ம பேட்ச் கொடுக்கணும்னு இல்லை. ஓகேவா? அப்டேட்டுக்குமே பேட்ச் கொடுக்கலாம். பட் பேசிக்காக அது ஒரு இஷ்யூ. கரெக்டாக நம்ம ஏதோ ஒன்று பண்ண போகிறோம், இஷ்யூ. முதல்ல அதை டிடெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை டெஸ்ட் பண்ணணும். காம்பர்டபுளாக இருக்கா, அதாவது இப்போ நம்ம செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கோடுன்னு சொல்லியிருக்கோம். அந்த கோடு வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணுவோம். அந்த கோடு வந்து அப்ரூவ் பண்ணுறதுக்கு சரியான இடத்துல இருந்துச்சுன்னா நம்ம அப்ரூவ் பண்ணுவோம். அதே நேரத்தில் அதை நம்ம ரோல் அவுட் பண்ணுறதுக்கும் தயாராக இருக்கணும். அதாவது இப்போ நம்ம ஒரு பேட்சை வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ண சொல்ல டெஸ்ட் என்வாயர்மெண்ட்டில் கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அப்ரூவ் பண்ணிவிட்டு நம்ம ஆக்சுவலான ரியல் டைம் சினாரியோவில் எடுத்துகிட்டு போய் அப்டேட் பண்ணுறோம். அப்படி பண்ணுறப்போ அந்த இடத்துல சரியாக ஒர்க் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஒருவேளை அது இன்னும் நிறைய பிரச்சனை எடுத்துகிட்டு வந்துச்சுன்னா நம்ம டேரெக்டாக அதை ரோல் அவுட், அதாவது அதை திரும்ப வாங்குறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கணும். ஸோ இதை தான் நம்ம கிட்டப்பில் பண்ணுவோம். ஓகேவா? இப்போது இதை அப்ரூவ் பண்ணி நம்ம டிப்ளாய் பண்ணுறோம், பேட்சஸை டிப்ளாய் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்ரூவ் பண்ணி தேவைப்பட்ட ரோல் அவுட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். இதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேட்சை இன்ஸ்டால் பண்ணுறோம். இன்ஸ்டால் ஆன பேட்ச் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிரும். ஒருவேளை இல்லை, அந்த இடத்துல பேட்ச் அப்டேட் ஆகலாம், இந்த டிசைட் ரோல் அவுட் சொல்லியிருந்தாலே அந்த இடத்துல வெளியே எடுத்துடணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த தேதியில் இந்த மாதிரியான ஒரு ரோல் அவுட் பண்ணியிருக்கோம், ஒரு பேட்ச் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். ரெக்கார்ட் பண்ணால் தான் நமக்கு ஆடிட்டிங்கில் ரொம்ப முக்கியமான விஷயங்களாக இருக்கும். இதெல்லாம் நம்ம பேட்ச் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது. சரியா? இப்போ நம்ம டிக்கெட்டிங் டூலுக்கு வந்து நிறைய டூல் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி பேட்ச் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு டூல் இருக்குது. விண்டோஸில் WSUS, SCCM, இன்டியூன் இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது. ஓகேவா? இது மட்டும் கிடையாது, இன்னும் டெஸ்க்டாப் சென்ட்ரல் இருக்குது. நான் ஒர்க் பண்ணது டெஸ்க்டாப் சென்ட்ரல், இன்டியூன் ரெண்டுத்துலேயுமே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு லினக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா APT, YUM, DNF அப்படின்னு சொல்லிட்டு லைக் இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் அண்ட் டூல்ஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் தேர்ட் பார்ட்டி இங்கே வந்துச்சு பாருங்கள், மேனேஜ் இன்ஜின், இவான்டி, SolarWinds, இதெல்லாம் தேர்ட் பார்ட்டியை நம்ம வந்து விண்டோஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதெல்லாம் நம்ம பேட்ச் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னா நம்ம எல்லா சினாரியிலையும் சொல்கிற பெஸ்ட்டு ப்ராக்டிஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஒன்று, பேட்ச் இன்வென்ட்ரியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அதாவது என்னென்னைக்கு நம்ம பேட்ச் எடுத்திருக்கோம், அந்த பேட்ச் இன்வென்ட்ரியில் என்னென்னைக்கு பேட்ச் அப்டேட் பண்ணியிருக்கோம், என்ன மாதிரியான பேட்ச் கொடுத்துருக்கோம், அது என்ன நம்மளுடைய என்விரான்மெண்ட்டில் இம்பேக்ட் பண்ணுது அப்படின்ற எல்லா விஷயங்களும் நம்ம அதில் பார்க்கணும். கிரிட்டிக்கலான பேட்சை ப்ரியாரிட்டைஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும். டிக்கெட் எப்படி நம்ம கிரிட்டிக்கலான டிக்கெட்டை ப்ரியாரிட்டைஸ் பண்ணி ஒர்க் பண்ணோமோ அதே மாதிரி கிரிட்டிக்கலான பேட்சஸை ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும். எனிவே இந்த பேட்சஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு டிக்கெட்டாக தான் வரப்போகுது. ஓகேவா? பேட்ச் எது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாரும் லாகின் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய போர்ட்டலை ஈஸியாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அதுதான் ப்ரியாரிட்டி. அதை விட்டுட்டு லைக் வீடியோ ப்ளே ஆகலை அப்படின்ற அந்த ஒரு இஷ்யூ நம்ம எடுத்து பார்க்க மாட்டோம். கரெக்டாக? நம்மளுடைய ரெவென்யூ, நம்மளுடைய கம்பெனி செக்யூரிட்டி அண்ட் தென் பாலிசி, இது மூணுத்தையும் பாதுகாக்கிறதுக்கு தான் நம்ம வேலை பார்க்கணும். அண்டு எங்கெல்லாம் பாசிபிளோ அங்கெல்லாம் ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணிக்கணும். நம்ம செக்யூரிட்டி பேட்ச் வந்து இப்போ டெஸ்க்டாப் சென்டர் நம்ம வச்சுருக்கோம், பேக் எண்டில் உட்காந்து தட்டி விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். ஓகேவா? எப்போல்லாம் விண்டோஸ் அப்டேட் கொடுக்குறானோ அப்போல்லாம் நம்ம டீமுக்குள்ளே இருக்கிற எல்லா லேப்டாப்பும் அப்டேட் ஆகும் அப்படின்னு ரூல் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் பாசிபிள். எப்போவுமே நமக்கு ஒரு ரோல் பேக் பிளான் இருக்கும். அதாவது ஒருவேளை நம்ம அப்டேட் பண்ணுற செக்யூரிட்டினால பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ரோல் பேக் பிளான் இருக்கணும். ரெகுலராக ஆடிட் பண்ணுங்க. என்னென்ன பேட்ச் நடந்திருக்கு எவ்ரிதிங் நம்ம ஆடிட் பண்ணியே ஆகணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேட்சஸில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். சரி, பேட்சை வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் அப்டேட் பண்ணலாம்? விண்டோஸ் அப்டேட்
இதை செக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல செக் ஃபார் அப்டேட்ஸ்னு கொடுத்தா யாரெல்லாம் இப்போ நம்ம விண்டோஸ் ரிலேட்டடாக என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்களோ எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது விண்டோஸோட அப்ளிகேஷனுக்கு அப் டு டேட்டில் இருக்குது, எந்த அப்டேட் வரல. நெக்ஸ்ட் அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் போனீங்க அப்படின்னா இங்கே ஆப்ஷனல் அப்டேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வருது டிரைவருக்கான அப்டேட்டு. இந்த இடத்துலையும் நம்ம டிரைவர் அப்டேட் பண்ணிக்கணும். ஏன்னா அங்கே தான் இப்போது நம்ம இந்த அப்டேட்டில் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக அப்டேட் ஹிஸ்ட்ரியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ணலாம். ஓகேவா, இங்கே பாருங்கள் அப்டேட் ஹிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது. இந்த இடத்துல நான் இத்தனை பேட்ச், இது எல்லாமே பேட்ச் தான். இப்போ டிரைவர் 50 டிரைவர் அப்டேட் ஆகிருக்கு. ஓகேவா, இது எல்லாமே பேட்ச்சு. ஸோ இந்த பேட்செல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா நாம் ப்ராப்பராக வந்து அப்டேட்ஸை மெயின்டைன் பண்ணுவோம். பேட்ச் இங்கே பாருங்கள் செக்யூரிட்டிக்காகவே இத்தனை டிஃபெண்டர் ஆன்டிவைரஸில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் இங்கே பாருங்கள் 1ஆம் தேதி கொடுத்துருக்காங்க, 4ஆம் தேதி 2 அப்டேட் வந்திருக்கு, 5ஆம் தேதி 2 அப்டேட் வந்திருக்கு, 6ஆம் தேதி 1, 9ஆம் தேதி 1, 10ஆம் தேதி 1ன்னு சொல்லிட்டு லைனாக வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணலாம். அண்டு இன்கேஸ் ரோல் பேக் ஆப்ஷன் சொன்னது என்னென்னா, இப்போது இந்த ஒரு அப்டேட்னால தான் உங்கள் கம்ப்யூட்டர் பிரச்சனையாக இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறீங்க. இந்த அப்டேட் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் தான் உங்கள் கம்ப்யூட்டர் ஒழுங்காக வேலை பார்க்கலன்னா இதை அன்இன்ஸ்டால் பண்ணுறது, அதாவது ரோல் பேக் ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. அன்இன்ஸ்டால் தான் ரோல் பேக். ஓகேவா, அப்போ இதை அன்இன்ஸ்டால் பண்ணால் இதுக்கு முன்னாடி என்ன வேர்ஷன் இருந்துச்சோ அந்த வேர்ஷனுக்கு போகிற வேலையை இந்த வேர்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செஞ்சிடும். ஓகேவா, இவ்வளோ நேரம் வந்து நம்ம ஒரு அப்டேட்டை வந்து எப்படி பார்க்குறது, பேட்ச் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக பார்த்தோம். தென் நம்ம அதை விண்டோஸ் அப்டேட்டில் போய் செக் பண்ணி பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதை எப்படி நம்ம கமெண்ட் ப்ராம்ப்டில் பண்ணுறது, பவர் ஷெல் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறது, இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்றத செக் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணணும். ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ இப்போ நான் கொடுக்க போகிற கமெண்ட் வந்து பவர் ஷெல்லுக்கான கமெண்ட். ஓகேவா, பவர் ஷெல்லில் நம்மக்கிட்ட என்னென்ன ஹாட் ஃபிக்ஸ், இந்த ஹாட் ஃபிக்ஸ்னால் என்ன, அர்ஜென்ட்டான விஷயங்கள், கரெக்டாக அர்ஜென்ட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ கெட் ஹாட் ஃபிக்ஸ்னு போட்டால் கெட் ஐஃபன் ஹாட் ஃபிக்ஸ், நீங்கள் பவர் ஷெல்லில் படிச்சிருப்பீங்க, ஒரு வேர்பு ஒரு நவுன் இருக்கணும். ஸோ அது இருக்குது. ஸோ இதெல்லாம் நமக்கு நடந்திருக்கு, அப்டேட் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறது. சரியா, அவைலபிள் அப்டேட்ஸ் இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதே மாதிரியான ஒரு கமெண்ட் தான் கெட் ஐஃபன் விண்டோஸ் அப்டேட்டுன்னு கொடுத்தோம்னா ஏதாவது அப்டேட் இருந்தால் இங்கேயே லோட் ஆகிட்டு வந்துடும். இல்லை அப்படின்னா எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி ரெட் அடிச்சிடும். ஓகேவா, சரி, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்ம நிறைய இது பார்த்தோம். அதில் பிஎஸ் விண்டோஸ் அப்படின்றது, பிஎஸ் விண்டோஸ் அப்டேட் அப்படின்ற ஒரு மாடியூல் வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். ஏன் இப்போ இன்ஸ்டால் மாடியூலில் நான் பிஎஸ் விண்டோஸ் அப்டேட் அப்படின்றது இருக்கிறத இந்த கமெண்ட் கொடுத்து பண்ணுறேன். சரியா, இப்போ இதுக்கு என்ன சொல்லியிருக்குன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் ரைட் வேணும்னு சொல்லியிருக்கு. அதனால தான் நான் ஓப்பன் பண்ண சொல்லி அட்மினிஸ்ட்ரேட்டரில் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். கரெக்டாக, இப்போ ரைட் கிளிக் பண்ணி நான் ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுக்குறேன். இன்ஸ்டால் மோடில் இதை நான் என்ட்ரு அடித்தேன் அப்படின்னா இப்போ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். இப்போது இதில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். இல்லை அப்படின்னா அகைன் இன்ஸ்டால் பண்ணிவிடும். ஓகேவா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது லோட் ஆகிட்டு இருக்கட்டும். இந்த மீன் டைம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட விண்டோஸ் அப்டேட் லாக் இருக்குது இல்லையா, அந்த லாகை படிக்கணும் அப்படின்னா இப்போது நம்ம அப்டேட் ஸ்டேட்டஸ், சரிங்களா, அதை தெரிஞ்சுக்க இந்த கமெண்ட். இப்போ என்னென்ன அப்டேட் இருக்குது அப்படின்றத விண்டோஸ் 32 ரன்னிங் ஆகிட்டுருக்கு, பாசிபிள் அதெல்லாம் பாசிபிள் இருக்குது. சரிங்களா, இதெல்லாம் வருது. இல்லை இப்போது இந்த எஸ்சி குவெரி WASERV அப்படின்னு போட்டோம்னா நமக்கு என்ன சர்வீஸ் நேமில் இருக்குது நம்ம கம்ப்யூட்டர் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் பேட்ச்சில். ஓகேவா, ஸ்டில் லோட் ஆகிட்டு இருக்குது, இதை ஃப்ரீயாக விடுங்க. சரி, அது லோட் ஆச்சு. இது என்ன ஆகுனா இந்த மாதிரி ஏதாவது அப்டேட் இருந்தால் அதை ஃபோர்ஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கும். ஓகேவா, ரன் கமாண்ட் அப்படின்றது கமெண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு உள்ளே எடுத்துகிட்டு போகிறது. அதாவது ரன் கமெண்ட் வேறு, கமெண்ட் ப்ராம்ப்ட் வேறு, பவர் ஷெல் வேறு. புரியுது, கமெண்ட் ப்ராம்ப்ட் வேறு, பவர் ஷெல் வேறு. கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டு கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும், அதை நம்ம என்ட்ரு பண்ணுவோம், ஒர்க் ஆகும். சரியா, பவர் ஷெல்லில் நம்மளால் கோடு எழுத முடியும். இப்போ நான் உங்களுக்கு காமிச்சது வந்து கமெண்ட் ஷெல், பவர் ஷெல் ப்ராம்ப்ட் மட்டும்தான். நீங்கள் பவர் ஷெல்னு போனீங்களா உங்களால் வந்து இப்போ நார்மலாக வந்து இது எழுதுறீங்க இல்லையா, லைக் கோடு எழுதுறீங்களா, அந்த மாதிரி உங்களால் கோடு பவர் ஷெல் ISCன்னு இருக்கா, இங்கே போனீங்கன்னா ஷெல் ஸ்கிரிப்டிங் என்விரான்மெண்ட், இங்கே நம்மளால் கோடு எழுத முடியும். இங்கே பாருங்கள் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக கோடு இருக்குது, அதை உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கோடு எழுதலாம். ஒரு செட் ஆஃப் இந்த ஸ்கிரிப்டெல்லாம் எழுதுறேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் பவர் ஷெல் ISCயில் எழுதலாம். சரியா, இப்போ இவ்வளோ நேரம் நம்ம படித்தோம். ரைட், ஒரு புது விஷயத்தை ஃபாலோ பண்ண போகிறோம். அந்த புது விஷயம் என்ன அப்படின்னா,
ஒரு குவிஸ், ஒரு 10 கொஸ்டின் இருக்கும். இவ்வளோ நேரம் எடுத்த கிளாஸ்லேருந்து ஒரு 10 கொஸ்டின், அந்த 10 கொஸ்டினை நீங்கள் எந்த அளவுக்கு ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்றதுல இருக்குது. ஸோ பேட்ச் மேனேஜ்மெண்ட் குவிஸில் இப்போ நம்ம பார்க்க போகிறது முதல் கொஸ்டின். வாட் இஸ் த மெயின் பர்பஸ் ஆஃப் பேட்ச் மேனேஜ்மெண்ட்? ஆப்ஷன் ஏ, டு இன்க்ரீஸ் இன்டர்நெட் ஸ்பீட். ஆப்ஷன் பி, டு அப்ளை அப்டேட்ஸ் என்ஷூரிங் செக்யூரிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ். ஆப்ஷன் சி, டு டெலிட் அன்யூஸ்டு ஃபைல்ஸ். ஆப்ஷன் டி, டு அப்கிரேட் ஹார்ட்வேர். இது நாலுத்தில் எது சரியான ஆன்சர்? ஆப்ஷன் பி, டு அப்ளை அப்டேட்ஸ் என்ஷூரிங் செக்யூரிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ். ஏன் கரெக்ட் அப்படின்னா இதுதான் செக்யூரிட்டி, ஸ்டெபிலிட்டி, பெர்ஃபார்மன்ஸ் இது எல்லாமே நெசசரி அப்டேட்டுக்கு நமக்கு வந்து அப்ளை பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் பேட்ச் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட்டு, a company was hit by ransomware because they ignored a Windows update. What went wrong? அதாவது ஒரு கம்பெனிக்கு ransomware attack வந்திருக்கு ஒரு விண்டோஸ் அப்டேட்டில். அதாவது ஒரு கம்பெனிக்கு ஒரு ransomware attack வந்திருக்கு, அவங்க ஒரு விண்டோஸ் அப்டேட்டை மிஸ் பண்ணதுனால எதை அவங்க தப்பாக பண்ணிட்டாங்க? they didn't backup files, they delayed critical security patching. Option C, they disabled firewall. Option D, they used the wrong antivirus. Option B, they delayed critical security patching. செக்யூரிட்டி பேட்சை அவங்க டிலே பண்ணதுனால அதனால் ransomware அட்டாக் வந்துச்சு. ஒருவேளை அந்த செக்யூரிட்டி பேட்சை இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரியான அட்டாக் வருன்றதுக்காக முன்கூட்டியே ப்ரிடிக்ட் பண்ணி அதை சரி பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ டைப் ஆஃப் பேட்ச்? இங்கே இருக்கிறதுல எதுலாம் பேட்ச்? செக்யூரிட்டி பேட்ச், ஹாட் ஃபிக்ஸ், சர்வீஸ் பேக், ஆல் தி அபோவ். ஆல் தி அபோவ், ஏன்னா இது மூணுமே செக்யூரிட்டி பேட்ச் தான். டைப் பேட்சில் ஒரு டைப். நெக்ஸ்ட்டு, ஒரு சினாரியோ கொடுத்துருக்கான். ஒரு நியூ பேட்ச் நம்ம டிப்ளாய் பண்ணுறோம், பட் யூசர் வந்து ஒரு ரிப்போர்ட் பண்ணுறாரு, ஏன்னா ஆப் கிராஷ் ஆகுதுன்னு. நம்மளுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னவாக இருக்கும்? ஒன்று, இக்னோர் இட், அதை விட்டுணுமா, ரோல் பேக் டு ப்ரீவியஸ் வெர்ஷனா, இல்லை ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணுறோமா, இல்லை ஆன்டிவைரஸை டிசேபிள் பண்ணுமா? இந்த நாளில் எது? ரோல் பேக் டு ப்ரீவியஸ் வெர்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். ஏன்னா நம்ம பேட்சை வந்து ஒன்று தப்பாக ஆயிடுச்சுனால தான் அங்கே ஆப் வந்து கிராஷ் ஆகுது. அதனால் நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் அதை ப்ரீவியஸ் வெர்ஷனுக்கு ரோல் பேக் பண்ணி விடணும். நெக்ஸ்ட்டு, which patch life cycle step ensures checking software compatibility? software compatibility எந்த patch life cycle இருக்குது? டெஸ்ட் பண்ணும்போதா, டிப்ளை பண்ணும்போதா, அப்ரூவ் பண்ணும்போதா, டாக்குமெண்ட் பண்ணும்போதா? டெஸ்ட்டு தான் கரெக்டான ஆன்சர். ஏன் டெஸ்ட்டு அப்படின்னா அதுதான் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். அங்கே தான் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி இது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் லெவல் அப்ரூவ் பண்ணி எடுத்துகிட்டு போவோம். ஓகேவா? அதை அப்ரூவ் பண்ணி சரியாக ஒர்க் ஆனால் தான் நம்ம டாக்குமெண்ட் பண்ணுவோம். இல்லைனா அப்பயும் டாக்குமெண்ட் பண்ணுவோம் தப்பாக ஒர்க் ஆகிடுச்சுன்னு. ஓகேவா? அர்ஜென்ட் வல்னரபிலிட்டி இஸ் ஃபவுண்ட் இன் யுவர் லினக்ஸ் சர்வர். ஒரு லினக்ஸ் சர்வர் இருக்குது, அங்கே வந்து ஒரு அர்ஜென்ட் வல்னரபிலிட்டியை கண்டுபிடிச்சிருக்காங்க. விச் கமாண்ட் லைன் பேட்ச் டூல்ஸ் மைட் யூஸ்? 4 கொடுத்துருக்கேன், APT, YUM, DNF அப்படின்னு. விச் இஸ் நாட் எ பெஸ்ட் ப்ராக்டிஸ் இன் பேட்ச் மேனேஜ்மெண்ட்? பேட்ச் மேனேஜ்மெண்ட்டில் கீழே கொடுக்கப்பட்டதில் எது பெஸ்ட் ப்ராக்டிஸுக்கு உகந்தது அல்ல? ஆப்ஷன் ஏ, ப்ரியாரிட்டைஸ் கிரிட்டிக்கல் பேட்சஸ், ஆட்டோமேட் வேர் பாசிபிள், ஸ்கிப் ரோல் பேக் ஃபேன், பர்ஃபார்ம் ஆடிட்ஸ். இதில் வந்து எதை பண்ணக்கூடாது? ஆமாம், ஸ்கிப் ரோல் பேக் தான் கரெக்டு தான். ஏன்னா நம்ம கிரிட்டிக்கல் பேட்சஸை ப்ரியாரிட்டைஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு, எப்போல்லாம் பாசிபிளோ அப்போல்லாம் ஆட்டோமேட் பண்ணிடணும். ஓகேவா? ரோல் பேக் பிளானை ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா ஒரு வேளை பேட்சில் எரர் வந்துச்சு அப்படின்னா அடுத்த ஃபிக்ஸ் நடக்கிற வரைக்கும் நம்ம அப்ளிகேஷன் ரன் ஆகுது. அடுத்து, யூ மேனேஜ் 1000 டிவைசஸ் அக்ராஸ் ஏ கம்பெனி. ஒரு 1000 டிவைஸ் நீங்கள் கம்பெனியில் மேனேஜ் பண்ணுறீங்க. விச் டூல் இஸ் பெஸ்ட் ஃபார் சென்ட்ரலைஸ்டு பேசிங்? ஒரே டூலை வச்சுட்டு நம்ம எல்லாத்துலேயும் பண்ணோம். எது? நோட்பேடா, விண்ட்ரேரா, MS பெயிண்டா, இல்லை WSUS, SCCM, இன்டியூனா? இன்டியூனை ஞாபகம் வச்சுக்கோங்க, அது ஒரு முக்கியமான டூல். ஓகேவா? அடுத்து, ஒய் ஆர் த கம்ப்ளைண்ட் ஸ்டாண்டர்ட் ISO, GDPR, IFA is linked to patch management? Option A, to meet legal security requirements. Option B, to reduce electricity bills. Option C, to create fancy UI. Option D, to make backup faster. Option A கரெக்ட் ஆன்சர். கரெக்டாக தான் சொல்கிறீங்க. தென் ஒய் கம்ப்ளைண்ட்ஸ் ஃப்ரேம் ஒர்க் இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே பேட்ச் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாது. ஒரு ரெகுலேஷன்ஸ் இல்லைன்னா பேட்ச் பண்ண முடியுமா? ஆஃப்டர் அப்ளையிங் ஏ சர்வீஸ் பேக் அப்படின்ற ஒரு பேட்ச் அப்ளை பண்ணுறோம், பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. வாட் டைப் ஆஃப் பேட்ச் பெனிஃபிட் இஸ் திஸ்? பக் ஃபிக்ஸா, ஃபீச்சர் அப்டேட்டா, செக்யூரிட்டி பேட்சா, இல்லை வந்து ஹாட் ஃபிக்ஸா? இப்போ ஃபீச்சர் அப்டேட்டா இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு எனக்கு 1 நிமிஷம் ஆகாது. ஜஸ்ட் கிளிக் பண்ணால் இட்ஸ் அ ரைட் ஆன்சர். சரியா? ஆனால் ஏன் சர்வீஸ் பேக் தான் பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணோம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபீச்சரையும் நியூ என்விரான்மெண்ட்டையும் கொண்டு வர முடியும். இதே வந்து செக்யூரிட்டி பேட்ச்னா நம்ம வந்து ஒரு டிஃபென்சிவ் மோடுக்கு பக்குனா தப்பாக இருக்குது. ஃபீச்சர் அப்டேட் அப்படின்றது தான் சர்வீஸ் பேக்கில் நமக்கு தேவையானதை நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? பேட்ச் மேனேஜ்மெண்ட்டை பற்றின புரிதல்கள் இப்போ உங்களுக்கு நல்லா வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு
இந்த பேட்ச் மேனேஜ்மெண்ட்டில் இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் மினிமம் இந்த ரேஞ்சாவது பேட்ச் மேனேஜ்மெண்ட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சு போயிருக்கணும். என்னென்ன பக் இருக்குது, எப்படிலாம் நம்ம பக்கை ஃபிக்ஸ் பண்ணலாம், பேட்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்சுவலாக எதுக்காக ஒர்க் ஆகுது, செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட்னா என்ன, எவ்ரிதிங் இஸ் நீட் டு பி டன் இன் யுவர் ஹேண்ட்ஸ். ஸோ ஐ ஹோப் இந்த இதில் இது கரெக்டாக கற்றுட்ருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன்.